ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு iPhone 11 கிடச்சிருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாவ், ஃபோனை பார்த்தீங்கன்னா நச்சுன்றது. iPhone 11 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா, இதில் இந்த இயர்ஃபோன் எடுத்தியாம்மா? இயர்ஃபோனே கொடுக்கலடா. இயர்ஃபோனே கொடுக்கலையா? அம்மா, அடாப்டர் பார்த்தியம்மா? அதுவும் கொடுக்கலடா. கொடுக்கல. என்னத்த இயர்ஃபோன் இல்லை, அடாப்டர் இல்லை, என்னத்த ஃபோன் இது? இது ரேட்டு கேட்டிங்கன்னா 54K. சரி, பரவாயில்ல, ஒரு ஆப்பிள் ஃபோன் கிடச்சிருக்கு. இன்னும் அந்த இயர்ஃபோனுக்கும் அடாப்டருக்கும் எத்தனை நாளுக்கு இன்னும் கத்த போகிறேன்னு எனக்கு தெரியல. யார்ட்டையாச்சும் ஃபோன் போட்டு சொல்லணுமே, ஐஃபோன் வாங்கியிருக்கோம், ஒரு பில்டப்பே இல்லைன்னா எப்படி? யாருக்கு ஃபோன் போடலாம்? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போடலாமா, இல்லை குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டுருவோமா? யாருக்கு ஃபோன் போட? என்னது இந்த ஃபோன் ரிங் ஆகுது? இது காற்றுல வச்சு பேசலாமா? ஹலோ, இனிமேல் இந்த ஃபோனுக்குலாம் ஃபோன் போடாதீங்க. ஆமாம், இந்த ஃபோனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆமாம், அந்த நம்பர் தான். என் ஐஃபோனுக்கு நீ ஃபோன் போடு. சரி, அப்புறம் பேசலாம். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வாங்கின மொபைலு. ஏப்பா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கப்பான்னு கேட்டால், இதுதான் நான் 10 வருஷமாக வச்சுருக்கேன், இன்னும் சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் கூட வரலம்பாங்க. சரி, இதை அடித்து உடச்சிருவோம், அதுக்கப்புறம் அப்போ புது ஃபோன் வாங்கிடுவாங்க. நீ ஃபுட்பாலு தூக்கி போட்டு கேஷ் போட்டு வேலைக்குள்ளே விட்டு கீழே போட்டு உடஞ்சி, பட் ஒன்றுமே இந்த ஃபோனுக்கு ஆகலை. இப்போது யாராச்சும் ஃபோன் போடுவாங்களா? அட, அக்கா போட்டாங்க. ஹலோ, சொல்லுங்கள் சிந்தியாக்கா. ஆமாம், ஐஃபோன் தான் வாங்கியிருக்கேன். என்ன மாடல்னு கேட்டிங்கன்னா iPhone 11. ஆமாம். எப்போ வாங்கினீங்கன்னு கேட்குறீங்களா? அது எப்போன்னா, ஒரு மேக்புக் வாங்கி 2 நாள் கழித்து வாங்கினேன். ஆமாம், அது எப்போ வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் வாங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். நல்லா தான் இருக்குது ஃபோனு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லலாமா? இன்னும் வாட்ஸ்அப்பில் இன்னும் கிளாஸுக்கான லிங்க்கே வரலையே. நிறையா நல்ல மாடல் இருக்குது, சூப்பராக இருக்கே மொபைலு. சரி, இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு லிங்க் வந்துருச்சு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். குட் மார்னிங் மிஸ். இப்போ இவங்ககிட்ட எப்படி சொல்லலாம்? தெரியாமல் அன்மியூட்டில் போடுற மாதிரி போட்டு சொல்லலாமா? ஆமாம்மா, மேக்புக் நான் தான் வச்சுருக்கேன். என்ன யாரும் கண்டுக்கவே இல்லை? திருப்பி இருக்க சொல்லுவோம். ஆமாம்மா, நான் தான்மா மேக்புக் வச்சுருக்கேன். இப்போ வாட்ச் கேட்டாங்களே. எஸ் மிஸ், மேக்புக் வாங்கியிருக்கேன் மிஸ். மிஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆண்ட்ராய்டெலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை மிஸ். எஸ் மிஸ், நாங்கள் எப்போதுமே ஐஃபோன், ஆப்பிள் மட்டும்தான் மிஸ் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் குடிக்கிற தண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஐ வாட்டர் தான் நாங்கள் குடிப்போம். ஓவர் பில்டப்போ, சரி பரவாயில்ல. கமெண்ட் எவனா சேட் பண்ணுறானா? கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் நியூ ஆப்பிள் மேக்புக். நன்றிடா. ஐ வாட்டர்லாம் நீ குடிச்சிருக்கியாடா? ஐ வாட்டர்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். கரெக்டு தான், ஒன்றும் தெரியாமல். நான் சும்மா பில்டப்புக்கு தானே போட்டிருக்கேன், அது எவனுக்கு தெரிய போகுது? எப்போ முடியும்னு இருக்கேன் ஆன்லைன் கிளாஸு. சரி, எதாவது மொபைலில் எதாவது விளாடுவோம், அப்படியே மொபைலை காட்டுற மாதிரி காட்டலாம். என்ன எவனும் கண்டுக்கல? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். எஸ் மிஸ், நியூ ஐஃபோன் மிஸ். என்னது, ஓரமாக தூக்கி வைக்கவா மிஸ்? கீழே வச்சா ஸ்க்ராட்ச் ஆயிரும் மிஸ். வெளியே வரணும் இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸ்லேருந்து. பாக்ஸ்குள்ளே தூக்கி வச்சா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும்.
அம்மா ஏதாச்சும் க்ளீனாக ஒரு கிளாத் எடுமா. பழைய கிளாத்தில் வேண்டாம், நீட்டாக இருக்கணும். அந்த கிளாத்தில் தான் என் மொபைலை வைக்க போகிறேன். சும்மா தரையில் வைக்கவா? ஏம்மா இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் ஒரு சூப்பரான ஒரு கிளாத் எடுத்துட்டு வா. ஓகே, கிளாஸ் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது, நான் கட் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஆப்பிள் மொபைலில் வந்து வாங்கியிருக்கோம். அதில் ஒரு அடாப்டர் கொடுக்கல, ஒரு இயர்ஃபோன் கொடுக்கல. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் ஒரு ஓப்போ இல்லை ஒரு விவோ மொபைலில் 20,000க்கு செம்மையாக வாங்கியிருப்பேன். இதை கொண்டு போய் எப்போ இயர்ஃபோன் கொடுக்கலப்பா, எப்போ இயர்ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு 2 மாதம் ஆக்குவாங்க. என்னத்தை சொல்ல, வேறு இயர்ஃபோன் வேறு வீட்டில் இல்லை. நான் ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். பட் அதோட ரேட்டு ஜஸ்ட் 15,000. அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியை பார்த்திங்கன்னா எப்போதும் ஆப்பிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வேறு பிராண்டெல்லாம் எங்களுக்கு யூஸ் பண்ணவே மாட்டோம். நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வினா கூகுள் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் கூகுளில் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் நாங்கள் சஃபாரி தான் யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பொருள் வந்து ஆப்பிளில் தான் இருக்கும். நாங்கள் குடிக்கிற தண்ணி கூட பார்த்திங்கன்னா ஐ வாட்டர் தான். நாங்கள் எந்த வாட்டரும் யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி ஐ வாட்டர். இப்போது இதில் இயர்ஃபோனு அடாப்டர் எதுவுமே இல்லாதனால நாங்கள் ஸ்டீவ் ஜாப்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். ஐயோ, அவர் போய் சேர்ந்துட்டாரே. சரி, அவங்க ஃபேமிலிகிட்டையாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஐஃபோனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்குவேன். பேங்க் மேனேஜர் மாதிரி நிறைய பேர் இதுக்கு ஃபோன் போட்டாங்கன்னா நான் அட்டன் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. இதிலேருந்து ஒருத்தன் கூடுவான், இதிலேருந்து ஒருத்தன் கூடுவான், அடுத்து இந்த ஃபோனில் வேறு ஒருத்தன் கூடுவான். ஆனால் அதனால் இந்த எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலையும் இடக்கடையில் போட்டு நான் பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் ஒன்லி ஆப்பிள் மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த மொபைலுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொரு செம்ம டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் ஆதிசேஷன். பாய்.